வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நடிகை த்ரிஷா ஒரு பேச்சுக்கு பேர் போனவர், விமர்சனத்துக்கு பேர் போனவர். ஏதாவது ஒரு எக்ஸில் பதிவு போட்டுக்கிட்டே இருப்பார். தன்னுடைய கருத்தை எவ்வாறு சமூக வலைத்தளத்தில் பரப்ப வேணும் அப்படின்னு கேட்கணும்னா அது த்ரிஷாவை தான் கேட்கணும். அது மாதிரி நிறைய ஐடியாலஜி வச்சுருப்பார் போல இருக்குது. ஆனால் அந்த கருத்துக்களையெல்லாம் படித்தான் அப்படின்னா என்னடா அவர் இன்னும் ஒரு சைக்கோ ப்ராப்ளமாக இருக்கிறாரு, மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கா அப்படின்னு தோணும். அப்புறம் வேறு விதமாக பார்க்கக்கூடிய சமயத்தில் ஷூட்டிங் போயிட்டுருப்பார். அப்போ அது ஒரு நிலைப்பாடு இல்லாமல் தன்னை பிறர் பேச வேண்டும் என்பதற்காகவே வேண்டுமென்றே பதிவிடுகிறாரா அப்படிங்கிறதும் தெரியல. பொதுவாக அவருடைய பதிவுலாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது மனிதனுக்கு அப்பாற்பட்ட மாதிரியும் ஏதோ ஒரு அடிப்பட்டவருக்கு ஒரு வார்த்தை ஜாலங்கிற ஏதோ அறிவுரை சொன்ன மாதிரி கூட இருக்காது. ஆமாம், அதாவது ரெண்டும் கெட்டான் பேரணாம் பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது. எதுமோ சொல்கிறாரப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒதுங்கி போகக்கூடிய ஒரு சூழல். ஆமாம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தார். அதாவது நாய்கள் மனிதர்களை நேசிக்கிறது, நான் நாய்களை நேசிக்கிறேன் அப்படின்னு இப்படி ஒரு பதிவு போட்டிருந்தார். ஆமாம், அது அன்றைக்கே மிகப்பெரிய விமர்சனமாச்சு. என்னடா அது, ஒரு மனுஷனாக இருந்து ஒரு நாயை விரும்புகிறாருன்னா இவர் என்ன நோக்கத்தில் அதை பேசுகிறாரு, என்ன நோக்கத்தில் அதை பதிவிட்டிருக்கார். அதே நாய் மனுஷனை விரும்புது அப்படிங்கிறார, அது இவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இவருடைய நிலைப்பாடு நமக்கு மனிதர் அப்படிங்கிற பிறகு நமக்கு தெரியுது. பட் நாயினுடைய விஷயம் இவருக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நாயை விட்டு பார்த்துருப்பாரோ மனிதர்களோட நேசிக்க வச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று இவர் சொல்கிறார், நான் நாய்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அது ஒரு அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக போச்சு. என்னடா அது வேறு ஏதாவது காரணங்களோடு பேசுகிறாரா, வேறு என்ன இவருக்கு தொடர்பு இருக்கிறது? ஆல்ரெடி கல்யாணங்கிற கான்செப்ட் வந்த சமயத்தில் நிச்சயதார்த்தோடு அது முடிஞ்சது. ஆமாம், கல்யாணம் வேணாம் கேட்டால் அந்த கல்யாணம் பண்ணி அந்த நிச்சயதார்த்தம் பண்ணிய அந்த தயாரிப்பாளர் என்னை மீண்டும் நடிக்கக்கூடாது என்று சொன்னார். அதன் அடிப்படையில் நான் இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லி போட்டு தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டார். முடிஞ்சு போச்சு. இன்றைக்கும் தனிமையில் இருந்துக்கிட்டு இருக்கார், இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு பதிவெல்லாம் போட்டார். ஆமாம், யார் நம்மை மிக எதிரியாக பார்க்கின்றோம் அவர்களுடைய எதிரியையும் நாம் எதிரியாக பார்க்க வேண்டும் அப்படிலாம் போட்டார். அப்புறம் திடீர்னு அந்த நாய் இறந்து விட்டதாக ஒரு தகவல் சொன்னார். அந்த நாய் சோரோ, அவர் அன்பாக வளர்த்த ஒரு நாய். அந்த சோரோ ஒரு போன வருஷம் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் இறந்துருச்சு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது மனிதர்களை அடக்கம் பண்ணால் எப்படி அந்த மாதிரிலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதி மாதிரி கட்டி அதுக்கு மேலே மலரஞ்சலி வச்சு மிகப்பெரிய ஜோடனெல்லாம் பண்ணிச்சுப்படி ஒரு சமூக வலைத்தளத்தில் ஃபோட்டோ போட்டிருந்தார். ஆமாம், அந்த அளவுக்கு அந்த நாய்க்கு மிக துக்ககரமாக இருக்கின்றேன். ஆமாம், கொஞ்ச நாளத்துக்கு நான் நடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ முக்கிய பிரமுகர் சில பேர்லாம் பார்த்தேன் அப்படின்னா, எங்கள் அப்பா இறந்துட்டார்ப்பா, ஆமாம் ஒரு வாரத்துக்கு நான் வியாபாரத்துக்கு வர மாட்டேன். அப்புறம் சில பெண்கள் சொல்லுவாங்க, என் கணவன் திடீர்னு இறந்து போயிட்டாரு, அதனால் இனிமேல் நான் வெளியில் வரமாட்டேன், என்னை யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் தன் நாய், செல்லமாக வளர்த்த ஒரு நாய் சோரோ அப்படிங்கிற ஒரு நாய் இறந்துருச்சுன்னு சொல்லி போட்டு நான் இனிமேல் நடிப்புக்கு முழுக்கு போடலாம் என்று இருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அப்புறம் கடைசியில் அதையும் சொல்லிட்டார். நடிகைக்கு நான் நடிப்புக்கு நான் முழுக்கு போடுவேன், நடிக்க எனக்கு ஒத்தி வைக்கலாம் என்று இருக்கின்றேன் அப்படின்னு. அதுக்கு அவருடைய சொந்தக்காரெல்லாம் கேட்கக்கூடிய சமயத்தில் இவரெல்லாம் நடிகை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்துட்டார். மற்றபடி அவருக்கு நடிப்பு தான் உயிர், த்ரிஷா அப்படி சொன்னார் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு விளக்கம். இன்றைக்கி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, காதலர் தினம் போன பிப்ரவரி 14 போச்சு இல்லைங்களா? அந்த காதலர் தினத்தில் புதுசாக ஒரு நாய்க்குட்டி வாங்கியிருக்காராம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த நாய்க்குட்டிக்கு இசி அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கார். அது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரபலமாக போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் சமூக வலைத்தளங்கள் அவருடைய பேச்சுக்கள், மற்றபடி வைரலான ஒரு விஷயமா. த்ரிஷாவின் இசி கூர்ந்து கவனிச்சு அப்படின்னா நான்லாம் நினச்சிட்டேன்,
திரிசாவின் ஈஸி அப்படின்னோன்னா சரி இவர் புதுசாக வந்து ஒரு காதலனை தேர்ந்தெடுத்துப்பார் போல இருக்கு, இல்லை ஒருவேளை கல்யாணமே பண்ணிக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் திரிசாவின் ஈஸி அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு ஏதாவது புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு படத்தில் ஒப்பந்தம் ஆகிருக்கலாம், இல்லை இவரே ஒரு இயக்குனராக மற்றபடி சோர்ஸ் ஆனாரா, இவர் இயக்கக்கூடிய படத்தின் தலைப்பு முதல் தலைப்பு ஈஸியா, இல்லை இவர் புக்காக இருக்க படத்தோட தலைப்பு ஈஸியா, இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு கேள்விகள்லாம் வந்தது. கூர்ந்து கவனித்தேன் அப்படின்னம்னா புதுசாக ஒரு நாய்க்குட்டி வாங்கியிருக்கார், வேறு ஒன்றும் கிடையாது. பிப்ரவரி 14. பிப்ரவரி 14ன்னா எல்லாத்துக்கும் தெரியும், அது காதலர் தினம். நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆமாம், இதிலே ஒரு விமர்சனத்தை வச்சுருக்கிறாரு. மற்றபடி ஒரு மக்களுக்கு ஒரு ஏன் இவ்வாறு செய்கிறார் அப்படிங்கிற கேள்வியை வச்சுருக்கிறார். நாய்க்குட்டியை வாங்க வேண்டியதான், அதில் மாற்று கருத்து இல்லை. அவருக்காக அவர் வாங்குறாரு. அதனால் காதலர்கள் தினத்தில் ஒரு நாய்க்குட்டியை வாங்குவது. நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? இதான் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி. முதல்ல அதான் சொல்லியிருந்தார், நாய்களை மனிதர்களை நேசிக்கின்றன, நான் நாயை நேசிக்கிறேன் அப்படிங்கிறார். நாய்கள் மனிதர்கள் அதை விட்டுருங்க, இவர் நாயை நேசிக்கிறேன் அப்படின்னார் இல்லையா? இப்போ வந்து அதே பிரகாரம் நம்ம அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னம்னா, காதலர்கள் தினத்தில் இறந்து போன சோராவுக்கு பதிலாக ஈஸி அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு ஒரு நாய்க்குட்டியை வாங்கியிருக்கிறார். அதனால் காதலர்கள் தினத்தை நாய்க்குட்டி வாங்கலாம், அதான் நம்ம ஒன்றுமே புரியல. நாய்க்குட்டியை வாங்குங்க, எத்தனையோ தினங்கள் இருக்குது, நாய்கள் தினங்கள் இருக்குது. மற்றபடி வந்து நன்றி உள்ள தினங்கள் எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது. மற்றபடி விலங்குகள் சம்மந்தப்பட்ட எத்தனையோ தினங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து ஒரு நாய்க்குட்டியை வாங்கலாம். அதை விட்டு போட்டு காதலர்கள் தினத்தில் நாய்க்குட்டியை வாங்கியதன் காரணம் என்ன? இது வந்து இன்றைக்கி மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து இன்றைக்கி இல்லையா, நாய்களை நான் நேசிக்கின்றேன். அப்போ இவர் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருந்து விடுவாரா? இவர் என்ன நாயோடு வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னா, என்ன நாய் தான் இவருடைய காதலரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி வந்தாச்சு. காதலர் தினத்தில் நாய்கள் வாங்குவதன் காரணம் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இன்றைக்கி திரிஷாவினுடைய ஒரு நிலைமையை வந்து கல்யாணம் ஆகாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம தவறாக தவறாக சொல்ல முடியாவிட்டாலுமே கூட காதலர்கள் தினத்தில் அவர் நாய் வாங்கியிருப்பது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி வந்து அவர் சொன்ன அந்த முதல் சொன்ன வார்த்தையை நம்ம டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா 2 கிளிக்காக தான் ஒன்றா தான் வருது. நான் நாய்களை நேசிக்கின்றேன், அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து காதலர் தினத்தில் நாயில் வாங்கியிருக்கிறார். அப்போ மீண்டும் நாயை நேசிக்க போகிறாரு. அப்போ கல்யாணம் கடைசி வரை இருக்காதா அப்படிங்கிற கேள்வி இதில் வருது. ஆமாம், இது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. இதற்கு திரிஷா என்ன புள்ளி வைக்கப் போகின்றார் சமூக வலைத்தளின் மூலமாக அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.